ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பாகவத ரகசியம் 11வது ஸ்கந்தம், பகுதி 7. உலகில் உள்ள எல்லா கர்மங்களுக்கும் சூரியனே காரணம். அவன் உதிக்காமல் போனால் எந்த காரியமும் நடக்கப் போவதில்லை. ஆனால் எந்த காரியமும் சூரியனை கட்டுப்படுத்த முடியாது, பாதிக்க முடியாது. கர்ம பலன்களும் சூரியனை சேர்வதில்லை, சாட்சியாக மட்டுமே அவன் உள்ளான். அதுபோல இந்திரியங்கள் முதலிய கரணங்களின் கர்மாக்களுக்கு சாட்சியாக மாத்திரமே இருக்க வேண்டும் என்றும், எந்த ஒரு கர்மாவையும் செய்தவன் நான் என்றோ பலனை அனுபவிப்பவன் நான் என்றோ எண்ணாமல், தான் அதாவது ஆத்மா இருப்பதால் மட்டுமே எல்லாம் நடைபெறுகின்றன என்பதை உணர்ந்து கொண்டேன். கர்த்திருவம் போக்திருத்துவம் ஆகியவற்றை விட்டு சாட்சியாக மட்டும் இருக்க வேண்டும் என்பதை சூரியனிடமிருந்து கற்றுக்கொண்டேன். இனி மாடப்புறாவாகிய குருவிடமிருந்து படித்ததை கூறுகிறேன். ஒரு சமயம் காட்டில் ஒரு மரத்தில் ஆணும் பெண்ணுமாக 2 புறாக்கள் வாழ்ந்து வந்தன. அவர்களது தாம்பத்தியத்தின் பலனாக பெண் புறா 5-6 முட்டைகள் இட்டது. முட்டைகளை குஞ்சுகளாக்க அடை காக்கும் பணியில் பெண் புறா ஈடுபட்டிருந்ததால் வெளியே எங்கும் போகாமல் கூட்டிற்குள்ளேயே இருந்தது. அதனால் ஆண் புறா பெண் புறாவிற்கும் தேவையான உணவை தேடி கொண்டு வரும்படி ஆயிற்று. வேலை அதிகமானதால் கஷ்டப்பட்ட போதிலும் ஆண் புறா சந்தோஷத்துடனேயே அந்த வேலையை செய்து கொண்டு வந்தது. சில நாட்கள் சென்றதும் முட்டைகள் பொரிந்து குஞ்சுகள் வெளியே வந்து தாய் தந்தையர் மீது ஏறி குதித்தும் சிறகுகளுக்குள் ஒளிந்து கொண்டும் இனிமையான சப்தங்கள் எழுப்பிக் கொண்டும் விளையாடத் தொடங்கின. சிவந்த அலகுகளும் கால்களும் கொண்ட அந்த குஞ்சுகளை கொஞ்சிக் கொண்டு பரமானந்தத்தில் மூழ்கிய அந்த புறாக்களுக்கு ஸ்வர்க்கத்தில் கூட இத்தகைய சுகம் இருக்காது என தோன்றியது. இவ்வாறு மரத்தின் கிளையில் இருந்த கூட்டில் புறாக்கள் குஞ்சுகளுடன் ஆனந்தமாக வாழ்ந்திருந்தன. உதயமானதும் தாய் தந்தையான 2 பட்சிகளும் இரை தேட வெளியே சென்று குஞ்சுகளுக்கு உணவை கொண்டு வந்து கொடுக்கும். இவ்வாறு இருக்கும்போது ஒரு நாள் அவ்வழி வந்த வேடன் ஒருவன் மரக்கிளையில் இருந்த குஞ்சுகளை கண்டதும் மரத்தின் அடியில் வலையை விரித்தும் மரத்தின் மேலேறி குஞ்சுகளை மெதுவாக விரட்டி ஓட்டியதும் பறக்க முடியாத குஞ்சுகள் கீழே விழுந்து வலையில் சிக்கி கொண்டு விட்டன. இரை கொண்டு வந்த பெண் புறா இதை காண பொறுக்காமல் தலையையும் சிறகுகளையும் தரையில் அடித்து கொண்டும் கத்தி கொண்டும் தானும் வலையில் விழுந்தது. சிறிது நேரத்தில் ஆகாரத்துடன் வந்த ஆண் புறாவும் அந்த துன்பமான நிகழ்ச்சியை கண்டு தானும் வலையில் விழுந்து மரணத்தை எதிர்கொண்டது. இந்த புறாக்களைப் போலவே இல்லத்தினரும் வீடு, குடும்பம், மனைவி, மக்கள் இவை மீதுள்ள பற்றின் காரணமாக வாழ்க்கையின் லட்சியத்தை அறிந்து கொள்ளாமல் ஜீவிக்கும் போது மரணத்தையே தஞ்சமடைகின்றனர். ஷரீரம் என்னும் மரத்தின் நாற்புறத்திலும் அந்தகன் காலன் என்ற வேடன் வலை விரித்து காத்திருக்கிறான். அதில் விழாமல் தப்ப வேண்டுமானால் வீடு, குடும்பம் முதலிய சம்சாரத்தை விட்டு பிறவி பயனை அளிக்கும் ஆத்ம சாட்சா்காரத்திற்கு எப்போதும் முயற்சி செய்து பிரம்ம நிஷ்டையில் இருக்க வேண்டும். இந்த பாடத்தையே நான் புறாவிடமிருந்து கற்றேன். மலைப்பாம்பின் ஜீவிதம் சுவையானது. சில சமயங்களில் அது ஒரே இடத்திலேயே பல நாட்கள் அசையாது கிடக்கும். வாய்க்கு அருகில் ஏதாவது வந்து சேர்ந்தால் அதை உணவாக ஏற்கும், இல்லையென்றால் பட்டினி கிடக்கும். இதைப்போல் ஒரு துறவியும் உணவிற்காக எந்த தேக பிரயத்தனங்களும் செய்யாமல் பிராப்தம் இருந்தால் கிடைக்கட்டும் என்று பிரம்ம நிஷ்டையில் இருக்க வேண்டும். தனக்கு அனுபவிக்கும் தகுதி இருக்குமானால் தேடாமலேயே தேவையானது தானே கைகூடி வரும். தகுதி இல்லாத போது எவ்வளவு தேடினாலும் கிடைக்கப் போவதில்லை. அதனால் முயற்சி செய்வது தேவையில்லையே. பிரம்ம நிஷ்டையை தவிர வேறு என்ன வேலை இருக்கிறது? இதைத்தான் மலைப்பாம்பினிடமிருந்து நான் படித்தேன். ஆழமானதும் நிர்மலமானதும் எல்லை இல்லாததுமானது கடல். அதைப்போல ஒரு யதியும் ஆழ்ந்த அறிவுள்ளவனாகவும் நிர்மல ஸ்வரூபனாகவும் முடிவில்லாத ஞானத்தை உடையவனாகவும் இருக்க வேண்டும். இதுவே கடலிடமிருந்து நான் கற்றது. ஜுவலிக்கும் அக்னியை பார்த்து அது என்னவென்று அறியாமலும் ஆராயாமலும் அதை உண்பதற்குரிய பொருள் என தவறாக புரிந்து கொண்டு அதில் போய் விழுகின்றது விட்டில் பூச்சி.
அக்னியை நெருங்கியதுமே அதன் சிறகு கருகி அதில் விழுந்து எரிந்து போகிறது. இது விட்டில் பூச்சியின் சுவாவம். அதுபோல் காமினி காஞ்சனங்களாகிய மாயா வஸ்துக்களை அணுகும் துறவியும் அவற்றில் விழுந்து விட்டில் பூச்சியைப் போல அழிந்து விடுவான் என்பதே அவற்றிடமிருந்து நான் கற்ற பாடம். பேராசை யதியை நாசம் செய்துவிடும் என்ற பாடத்தை தேனி என்ற குருவிடமிருந்து கற்றேன். கிடைக்கும் தேனையெல்லாம் சேகரித்து தேனி பத்திரப்படுத்தி வைக்கும். ஆனால் தான் சாப்பிடுவதில்லை, பிறருக்கும் கொடுப்பதில்லை. தேன் கூட்டில் தேன் நிறைந்து விட்டால் யாராவது வேடன் தேனீக்களை கொன்று தேனை அபகரித்து செல்வான். அதனால் அவ்வப்போது தேவையானவற்றை மட்டுமே ஒருவர் அனுபவிக்கலாமே அன்றி அடுத்த ஒரு வேளைக்கு தேவையான உணவை கூட ஒரு துறவி சேமித்து வைக்கக்கூடாது. அவ்வாறு சேமித்தால் தேனீயை போன்று அழிவடைய நேரிடும். உயிர்களிலெல்லாம் மிக பெரியது யானை. எவருக்கும் அதை எளிதில் பிடித்துவிட முடியாது. ஆனால் சில சமயங்களில் விழுந்து தவிக்கும் போது அதை எளிதில் பிடித்து விடுவார்கள். ஆனால் அது மாதிரி விழுவதும் ஒரு சில நேரங்களில் மட்டுமே நேரும். சாதாரணமாக ஆண் யானை ஒரு பெரிய மரக்கிளையை துதிக்கையில் எடுத்து முன்னால் குத்தி பார்த்து ஆபத்து ஒன்றும் இல்லை என்பதை அறிந்து கொண்ட பின்னரே முன்னால் அடியெடுத்து வைக்கும். ஆனால் இனச்சேர்க்கைக்காக போக புத்தியுடன் பெண் யானையின் பின்னால் ஓடும்போது இதையெல்லாம் மறந்துவிடும். அந்த சமயங்களில்தான் பெரிய குழிகளில் விழுந்துவிடும். அதோடு யானையின் சக்தியும் சுதந்திரமும் பறி போய்விடும். இது போன்ற விஷயங்களை அனுபவிக்கும் பேராசையில் விவேகமின்றி தோன்றியபடியெல்லாம் வாழ்ந்தால் யானையை போன்று சுதந்திரத்தை இழக்க நேரிடும் என்பதை யானை என்ற குருவிடமிருந்து கற்றேன். வண்டு மலர்களின் நறுமணத்தால் கவரப்பட்டும் தேனில் உள்ள ஆசையாலும் மலருக்குள் சென்று விடுகிறது. சில சமயம் அன்னாசி போன்ற முள்ளுள்ள செடிகளில் சென்று விழும்போது முள் குத்தி இறந்து போகும்படி நேரிடும். இதுபோல பொருட்களில் உள்ள ஆசையால் விவேகமில்லாது அவற்றில் போய் விழுந்தால் வண்டை போல அழிய நேரிடும் என அறிந்து கொண்டேன். ஓசையினாலேயே மான் பல நேரங்களில் மரணத்தை எதிர்கொள்ள நேருகிறது. மானுக்கு சப்தம் என்பது மிகவும் பிடித்த விஷயம். சில சமயங்களில் பாட்டை கேட்டால் அதில் லயித்து ஸ்தம்பித்து நின்றுவிடும். அப்போதுதான் எதிரிகள் அதை பிடித்து விடுவார்கள். அதுபோல லோகாயதமான பாடல்களில் மயங்கி உணர்ச்சி வசப்படும் மனிதன் அழிந்து விடுவான். தூண்டிலில் குத்தி வைக்கப்பட்ட உணவை உண்ணும் ஆசையில்தான் மீன் அதை கவ்வும்போது தூண்டிலில் மாட்டிக்கொள்கிறது. அதுபோல நம்மை மயக்குவதற்காக மாயை காட்டும் இரையே காமினி காஞ்சனங்கள். அவைகளில் விழுந்துவிட்டால் மீனை போல நாசமாகி விடுவான் மனிதன் என்று மீனிடமிருந்து பாடம் கற்றேன். மேற்கூறிய விட்டில் பூச்சி, யானை, வண்டு, மான், மீன் என்ற 5 உயிரினங்களும் ஒவ்வொரு இந்திரியத்தினால்தான் மாழ்கின்றன. கண்ணினால் விட்டில் பூச்சியும், தொடு உணர்ச்சியால் யானையும், மூக்கினால் வண்டும், காதால் மானும், நாக்கினால் மீனும் அழிந்து போகின்றன. ஒரே ஒரு இந்திரியமே ஓர் உயிரின் அழிவிற்கு காரணமாக இருக்கும்போது மேற்கூறிய 5 புலன்களையும் திருப்தி செய்ய எப்போதும் அலைந்து கொண்டிருக்கும் மனிதனுடைய கதி என்ன? அதனால் எப்போதும் புலனடக்கத்தோடு இருக்க வேண்டும். இல்லையென்றால் எவ்வளவுதான் ஞானமோ தவமோ இருந்தாலும் பலன் இருக்காது. அழிவையே சந்திக்க வேண்டியிருக்கும். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ.